உன்னுடைய பேரப்பிள்ளையாகிய வேமச்சாரன் ஓடோடி வந்து உன்னுடைய பாதத்திலே அநேக வணக்கம் தாத்தா. எழுதுறப்பா அர்ஜுனாலே போய் வணக்கம் தாத்தா. திருவடியை படிந்தபடியால் என்று நீங்கள் சுகமாக வாழ்ந்திருப்பாய் கண்ணே. தர்மா என்ன சொல்றேன் கேளு. நீங்க பொறுப்பா தாத்துக்கிட்டு கேளுங்க. என்ன சுடிப்பானே தர்மா பெருமையோடு வாழ வேண்டும் கண்ணியே தர்மா. இது போதுமே. என்ன தாத்தா வார்த்தை சொல்லிருக்க. இந்த கானகத்திலே பார்க்கும் போது 12 ஆண்டுகளாக
வனவாசத்தில் இருக்கும் தருணத்தை பார்த்து இந்த 10வது வனத்தில் எங்கள் பஞ்சத்தை போர்க்க வேண்டும் தாத்தா என்று உங்களை வரவேற்பு கொடுத்து அழைத்ததுனாலே என்ன சொல்லுங்கள் நந்தனா பெருமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லுறீங்களே அத்தா நான் பிறந்தது பாவமா இந்த மண்ணிலே நான் வாழ்ந்தது பாவமா நான் பிறந்தது நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையிலும் நான் என்ன புண்ணியத்தை கண்டேன் தாத்தா பாண்டியன் புதல்வனான பண்புள்ள தர்மராஜன் குந்தியம்மா வகித்தில் நான் பிறந்தது பாவமா சீவன் என் மேல் கோவிக்கிறான் விஜயன் என் மேல் தூசிக்கிறான் பார்நகல சகாதேவர் பார்க்கிறார் என்ன அதாவது என்னை பார்த்த உடனே கோவித்து போகிறார்கள் இந்த பாஞ்சாலியை பார்க்கும் போது அவற்றை கூந்தலை விரித்துக் கொண்டு இப்படி எல்லாம் என்னை நிந்தனையில் வைக்கிறார் சுவாமி நான் செய்ததெல்லாம் பாவமே இதெல்லாம் பார்த்து நல்லாருன்னு சொல்றீங்க தாத்தா எவ்வளவு ஒரு சிந்தனை வந்தாலும் இல்லையா ஒரு நாளைக்கு நல்லத்தான் நடக்கும்பா வருவது வந்தே தீரும் கண்டிப்பா மாநிலத்தில் விதியை வெல்ல மனிதர் யாரும் இல்லை சுவாமி இல்லை தாத்தா சொல்றாரு அறிவான வார்த்தைகள் மாநிலத்தில் விதியை வெல்ல மனிதர் யாரும் இல்லை சுவாமி கிடையாது எப்பனா விதி வெல்றதுக்கு யாரும் கிடையாது மாநிலத்தில் விதி வெல்ல மனிதர் யாரும் இல்லை சுவாமி ஆண்டி என்ன அரசன் என்ன யாருமே எதிர் இல்லை சுவாமி இல்லை சீதையும் ஸ்ரீராமரும் வனவாசம் போனது விதியினால இல்லையா சந்திர அதாவது சாரங்கனும் சந்திரமதி தாதி இருந்தது விதியினால இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் மாறி மாறி வருகுமே ஈசனுடைய எழுத்தை மாற்ற யாரால் தான் முடியுமே முடியாது நாளை இதுதான் விதின்றியா கண்டிப்பா சரி தாத்தா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் பூசில அதிகமாக நம்ம என்ன பேசுறேன்னு புரியாது தாத்தா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இங்க பார்க்கும்போது இந்த 12 கழிக்க வேண்டும் என்று நாங்க பாலைவனம் வந்தோம் தாத்தா பார்க்கும்போது ஒரு ஆண்டு கழிக்க வேண்டும் எங்களுக்கு இங்க எதுவுமே இல்ல தாத்தா உண்ணுவதற்கு உணவு கிடையாது குளித்துவதற்கு 3 ஆறு கிடையாது படுப்பதற்கு வட்ட பாறை கிடையாது குளிப்பதற்கு தண்ணி கிடையாது எதுவுமே இல்ல தாத்தா ஒரு வருஷம் எப்படி தாத்தா நாங்க பாறை வளர்த்த பார்த்தால் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி 12 ஆண்டுகள் நாங்க காலம் கழித்து மீண்டும் நாட்டுக்கு சென்று துரியோதனின் தம்பியாகிய துரியோதனத்திலே நாடை கொடுப்பானா அல்லது கொடுக்க மாட்டானா நீ 2 இல்ல 7 12 கழித்து போனாலும் துரியோதனன் 12 24 ஆண்டுகளாக காலம் கழித்து சென்றாலும் என்ன செய்யறது தெரியுமா அவன் ஆயுதம் தயாரிக்க சொல்லக்கூடிய சுரங்கத்திலே பார்க்கும்போது ஒருங்காலா தம்பி பொறுத்தவரை பூமியால் ஒங்கினவங்க எல்லாம் சுடுகாடு ஆள்றாங்க அந்த பாவி துரியோதனனை கண்டால விடமாட்டேன் சென்றால பாவி பாவியாலை இந்த காலகத்தில் நான் படுவது துன்பம் கிடையாது நம்ம கூட தேவி பாஞ்சாலி படுவது துன்பம் எனக்கு வேதனை அந்த காதகராகிய துரியோதனனை கண்டால் நான் விடமாட்டேன்
என் பொறுமை எதற்காக இருக்க வேண்டும்? பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. கண்டிப்பா பொறுமை இதுக்கு மேல தேவையில்லைன்னா எதுக்கு பொறுக்கணும்ன்றான். நான் என்ன சொல்றேன்னா, சூதாடுறது யாரு? யாரா சூதாடுறது? யாரு நீ தான் சொல்ற? எனக்கு நான் தான் சூதாடுனேன். தவறு செய்தது நானு. என்னன்னு எதுக்குடா அவனுக்கு? ஒரு வேலை செய்யுங்க. உங்களுக்கு பாவமா இருந்தா என்னை அடிச்சு ஒழிச்சிருங்கடா. இந்த வேலைக்கு எங்களுக்கு தெரியாது. என்ன வார்த்தை? இப்படியே சொல்லி சொல்லி என் தம்பிமார்கள் என்னை அடித்து விடுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். தவுப்புமார் 3 பேர். ஆனா அவனும் எனக்கு தம்பிதான். சரி நீங்களும் தம்பிதான். நான் செய்த தவறுக்கு ஏன்டா அவனுக்கு தண்டனை? ஏன் அதே மாதிரி அவன் நம்ம தம்பி மாதிரி தான் நினைச்சுவானே. எண்ணங்கள் வேறு, மனிதர்கள் மனுஷன் தான் வேற. என்ன எண்ணங்கள் ஒன்றொன்று ஒரு ஜெகனி நீனே இல்லையா? கண்ணே, பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கினவர் காடு ஆழ்வார். சில தகாலம் பொறுத்ததே உண்டான ஒரு பொறும் என்று சொல்லுகிறாயா? பொறும் என்று சொல்லுகிறாயா? பொங்கனவன் பொறுத்தவன் பூமி ஆழ்வான்றாய். பொங்கனவன் யாரு? பொறுத்தவன் யாருன்னா நாம தான் பொறுமையா இருக்கணும். ஓஹோ, பொங்கினவன் அவன். ஓ, பொங்கினவன் அவன். ஆமா, நாம பொறுமையா இருக்கணும். நாம பொங்கறதுனால என்ன பிரயோஜனம் கிடையாது. ஏன் காடு ஆள்றங்கன்றியா? காடு கிடையாது கண்ணே, சுடுகாடு. பொங்கினால் சுடுகாடு. ஓஹோ, கோவக்காரன் கத்தி எடுத்தா கட்டினா என்ன ஆயிரும்? என்ன செத்து போயிருவான். சுடுகாடு தான் பாக்கணும். சுடுகாடு. அதனால பொங்கினவன் சுடுகாடு, பொறுத்தவன் பூமி ஆழ்வான். பொங்கினவன் பூமி ஆழ்வான், பொங்கினவன் சுடுகாடு ஆழ்வான். பொறுமையா இருந்ததானால் ஒரு சில காலம் நமக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்ப நம்ம பாத்துக்கலாம். சரியா? அதனால இந்த கோபங்கள் வேண்டாம். தாத்தா இடத்துல பேசணும். கூட்டு வந்ததுக்கு எங்க தனி மேல சண்டை கூட்டு இதுக்கு என்ன வழி? நீ எப்படி சென்றாலும் 20 நாடு கொடுப்பதில்லை. அதனால ஐவரில் ஒருவன் சென்று ஆண்டியாக வேஷம் பூண்டு பரமனிடத்தில் சென்று பாஸ்பரா கனி பெற்று வந்தால் சரியான விடை தாத்தா. கண்டிப்பா அரிமான விடை தாத்தா. கண்டிப்பா அவனை தெரிவிக்கலாம். நானே தவத்துக்கு போறேன். எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க தர்மா. ஏன் தாத்தா? கண்டிப்பா நீ போலாம். ஆண்டவன் உனக்கு இல்லை என்ன மாட்டார். ஏன் வரம் கொடுப்பார். சரி, கொடுத்தாலும் நீனும் சாம்ராஜ்ய பட்டம் பெற்றவன். ஆதி நாளையிலே இந்த உலகத்தில் சுல் 33 கோடி தேவர்கள் 44 கிண்ணருக்கு விட சித்த வித்திய செய்ய முடியாத யாருமே செய்ய முடியாத செய்து அப்போது தேவர்கள் எல்லாம் பார்த்து சாம்ராஜ்ய பட்டம் தரித்து என் கரத்திலே அந்த சூடாமணி புஷ்பத்தை கொடுத்து உனக்கு இப்படிதான் வரம். அதாவது இப்படி போய் கையாண்ட கூடாது. கண்டிப்பா கையாண்ட கூடாது. உனக்கு அதையும் மீறி பரவிடத்திலே நான் வரம் பெற்று வந்தால் பாதியில யாராவது கேட்ட தானம் கொடுத்துருவேன். பொருந்தாதான். சரி, ஆகட்டும் தாத்தா. தாத்தா, தவத்துக்கு போகுற தடையாது செய்யாத தாத்தா. போகுற தடையாது செய்யாத தாத்தா. நான் சென்று வருகிறேன் தாத்தா. தவம் செய்வது. ஆமா, நீனு எப்படி தவம் செய்வாய் தாத்தா? என்னை பார்த்து எப்படி தவம் செய்வேன் என்று கேட்கிறாயா? என் கையில என்ன இருக்கிறது? எதை இருக்கிறது? எதை இருக்கிறது? எங்க செல்வேன்? அப்படி வெள்ளிகிரி கிடுகிடு என்று வெள்ளைகிரி செல்வேன். அப்படி கைலமலை என்று சொல்லக்கூடிய வெள்ளைகிரி செல்வேன். ஆமா, கைலகிரி சென்று அந்த வெள்ளி மலையிலே என் கையில் இருக்கக்கூடிய கதையை கீழே குத்தி இப்படி ஓடி. ஆமா, கீழே ஓடி தலையை சிறுசியாதி மேலே வைத்து காலை வானத்தக்க தூக்கி 3.75 மணி நேரம் தவம் செய்து பார்ப்பேன். கண்டிப்பா அப்படி தவம் செய்து பார்ப்பதை விட்டால் ஈசன் வரகுடத்தால் ஆச்சு. இல்ல விட்டால் அந்த வெள்ளிகிரி மலையை வேறோட கையில பிடிக்கிறது பாதத்திலே சபைக்கு தாத்தா. உண்ணுவதற்கு யுத்தம் செய்வதற்கு தான் தவம் இலக்கு. ஆமா, நீ கோபக்காரன். மானப்பா தவம். இப்படி கோபத்தோட போன தவம் கிட்டாது என்று கிடைக்காது. தாத்தா சொல்வது ஒரு ஓசலை. கோபக்காரனுக்கு தவம் கிட்டாது. மோகத்தை விட்டவனும் கோபத்தை விட்டவனும் இந்த பூமியில சரித்திரத்துல வாழ்ந்தவன் கிடையாது. அதனால பொறுமை வேணும். ஆகட்டும் தாத்தா. நகலி சகாதேவன் தவத்துக்கு போறேங்க.
நீங்களா அரிய புள்ளிங்க சின்ன புள்ளிங்க உங்களுக்கு ஆவாது. அவரு ஒரு ரேட் அடிச்சு போடுவான். ஏன்? ராத்திரி கூட பார்க்க மாட்டான். எப்ப? அது வயசு மட்டும் தாத்தா எப்படி? பாட்டி சொல்லிச்சு. என்னன்னு? பேரா ஏ பாப்பா வயசுக்கு வந்துட்டா அப்படி எங்க பாட்டி ஒரு நாள் சொல்லிச்சு. பாட்டியா பாப்பா மட்டும் வயசுக்கு வந்துட்டான்றா. நானு நான் எப்படி வயசுக்கு வரத கண்டுபிடிக்கிறதுமா? பேரா கை எப்படி மேல தூக்குனுச்சு. கம்மிக்கெட்ல முடி வந்தா வயசுக்கு வந்து எனக்குலாம் வந்துருச்சு. நானப்பா வந்தாலும் நீங்க சின்ன புள்ளிங்க வாரம் கட்டாது. வர கிட்டாதுன்னு தவத்துக்கு நான் போறேன். அர்ஜுனா லட்சுமி என் தவத்தை கண்டிப்பா தவத்துக்கு நீ உரிய தவம் செய்யலாம். அரசனும் வரம் கொடுப்பார். தவமும் நீ பெற்று வருவாய். ஏன் தர்மா? இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நியாயம்தான். கண்டிப்பா. ஆனா இது வரைக்கும் தாத்தா பாச்சு நம்ம பேச்சு நம்ம மறு பேச்சு பேசல. இல்ல அறிவுரை நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்ற பாரு தாத்தா, யாரு தெரியுமா? சொல்லு. என் தம்பிதான். ஆமா. கல்ல தாத்தா தாத்தா என் தம்பிதான். கண்டிப்பா. இல்லைன்னெல்லாம் சொல்லல. ஆனா இவன் எப்படி குணம் வாய்த்தவன் தெரியுமா? கல்லன் குற்றி கல்லன் பேர் போன தாசி கல்லன் ஆத்துல மணலுக்கு இது பாரு. அது ஒரு பிடி எட்டுன்னு வந்து எண்ணிடலாம். பாரு இவன் பூச்சியால எண்ண முடியாது. இது சொல்றதுக்கு தான் அதுக்கு மேல பாரு. அது மட்டும் இல்ல, ஒரு கல்லுக்கு ஒரு துணி கொண்டு அப்படி சுத்தி போட்டா அது ஆம்பளியாக்குமா பொம்பளையாக்குமா இப்படி ஆராய்ச்சி பார்க்க குணம் வாய்த்தவன் இவனாவது தவம் செய்வது சிவபெருமானிடத்திலே வரம் பெற்று வந்து எங்களை எல்லாம் காப்பாத்துறது. தாத்தா இது நியாயமா தாத்தா? தாத்தா நாங்க சொல்றோம் தர்மா. அர்ஜுனன் எப்படியாப்பட்டான்னு தெரியுமா? பொன்னென்றால் பொன்னே நோக்கம் இல்லையா? தாத்தா அவர் எப்படி தவணே நோக்கம், பொண்ணுனா பொண்ணே நோக்கம். என்ன நோக்கம்? கண்டிப்பா. என்னது என்னை தகும் என்று சொன்ன உடனே என் அண்ணாவாக தர்மனே உங்க முன்பாக என்ன பேசியிருக்கிறார்? என்ன தாத்தா? 5 தலையில ஒரு தலை புடிங்கன்னு போக வச்சு தாத்தா கோவிச்சு என் தம்பி போகிறான் தாத்தா. தர்மா அர்ஜுனன் எப்படியாப்பட்டான்னு தெரியுமா? பொன்னென்றால் பொன்னே நோக்கம் இல்லையா? தவம் என்றால் தவமே நோக்கம் இல்லையா? கண்டிப்பா அவன் தவம் எப்படியாவது தவத்துக்கு சென்றவன் மீண்டும் உன் இடத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி கண்டிப்பா போவான்.